மரத்தானதான் கற்பூரம் அது. ஹாய் விவர்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பழமையான சிவாலயம், பாடல் பெற்ற சிவாலயம் என்று சொல்லக்கூடிய தக்கோலம் திருவூரல்புரத்தில் இருக்கும். தக்கன் ஓலமிட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவானுடைய வாயிலிருந்து தண்ணி ஊறிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு திருவூரல்புரம் அப்படின்னு ஒரு பேர். இரண்டாம் சோழர் காலத்தில் இரண்டாதி ராஜதித்தனுக்கும் ராஷ்டிரகூட மன்னனுக்கு போர் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு இடம் அங்கே தான் இருக்கும். இவர் தான் விநாயக பெருமான், வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா தலவிருட்சம், ஆலமரம், ஒரு அமைதியாக இருக்குது. அழகாக தியானம் செய்யலாம் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு ஒரு 3வது வாட்டி வரேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதுவும் வியாழக்கிழமை வரேன். ரொம்ப சிறப்பு, குருவுக்குரிய நாள். அதுவும் குரு பரிகார ஸ்தலம் இந்த இடம். இங்கே தமிழகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாத வண்ணத்தில் இங்கே தட்சிணாமூர்த்தி வந்து அமர்ந்திருப்பார் உட்குடிக்காசனத்தில். அதாவது பக்தர்களுடைய குறைகளெல்லாம் கேட்குற மாதிரி தன்னுடைய தலையை சாய்த்து கொண்டு இருப்பதாக தட்சிணாமூர்த்தியோடைய ஸ்வரூபத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்கள், பழமையான இந்த நாக சிலைகள் அரச மரத்துக்கு அடியில் இருக்கிறது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளம் இருக்குது, அழகாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த குளத்தில் இருந்து ஜலம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்குள்ளேயே, அதாவது நந்திக்கு எதிரவே தெற்கு புறமாக இந்த குளம் இருக்குது. ஏன் இந்த குளம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாலாறு இந்த நந்திக்கு கீழே எந்நேரம் ஊறிட்டுருக்கு இல்லையா, அந்த ஊறின தண்ணி இந்த குளத்தில் வந்து சேரும் போல் இருக்குது. அதுக்காக வந்து குளம் வெட்டி வச்சுருக்கா. நல்லா இருக்குது. ஸோ பழமையான கோயில், இதை புதுப்பிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். மிக அற்புதமாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அந்த கோயிலோடைய வெளிப்பிரகாரத்தில் பிரதட்சணமாக வந்துட்டுருக்கோம். அப்படியே ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்து சென்னை திருவல்லிதாயம் பாடி, அது குருஸ்தலம், அதுக்கு நம்ம விசிட் பண்ணலாம். அது பாருங்க, இதுதான் திருவூரல். அந்த நந்தி பல்லவர் காலத்து டெம்பிள் அப்படின்றதுக்கான இந்த சிங்க பார்க்கலாம். இந்த பைப் பார்த்திங்களா, ஊறிக்கொண்டு இருக்கிறதுக்கான, நந்திக்கு கீழே ஊறிக்கொண்டு இருக்கிறதுக்கான பைப்பு தண்ணி, அது போகிறதுக்கு வழி விட்டுருக்கா. இதெல்லாம் பழமையான இடங்கள். இங்கெல்லாம் நோண்டினோன்னாக்கா நிறைய சிலைகள் எக்ஸ்கவேட் பண்ண அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கும். புதையல்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் சன்னதி. கிரிராஜ கண்ணகி. எத்தனை மணிக்குமா திறப்பாங்க இதோட? 4 மணிக்கா? ஸோ அழகான ஒரு கோவில். ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல்லவர் காலத்து ஆர்கிடெக்சர். பிற்கால விஜயநகர கால ஆர்கிடெக்சர். ஸோ விஜயநகர காலத்தில் பிற்பாடாக வந்த ஒரு கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லாமே. மூங்கில் மரம் இருக்குது பாருங்க, குருக்குரிய மூங்கில் மரம். நிறைய மரங்கள் இருக்குது, மூலிகை மரங்கள், நெல்லி மரங்கள், எல்லா மரமும் இருக்குது.
வள்ளி தேவசகின சுப்பிரமணியா.